புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 தொடக்கம் 48. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். சிந்தனை: திருவிவிலியத்தின் முதல் 5 நூல்களிலும் மோசையின் சட்டங்கள் காண கிடக்கின்றன. இவை அயலாரை அன்பு செய்வதன் முக்கியத்துவத்தை கற்பிக்கின்றன. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. லேவியராகமம் 19:18. இங்கு அடுத்திருப்பவர் என்பது சக இஸ்ரவேலரை குறிக்கிறது. ஆயினும் இந்த கட்டளை பிற இனத்தவரிடம் அன்பு காட்டும்படியும் கட்டளையிடுகிறது. உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கு இழைக்காதே. உங்கள் மீது நீங்கள் அன்பு கூர்வது போல் அவர்கள் மீதும் அன்பு கூறுங்கள். லேவியர் நூல் 19:33-34. அன்பு செய் என்ற கடவுள் தந்த கட்டளை இஸ்ரவேலருக்கு மட்டுமே உரியதாக ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனால் காலப்போக்கில் சில மறைநூல் அறிஞர்கள் இந்த கட்டளையின் அர்த்தத்தை மாற்றத் தொடங்கினர். இப்படியான ஒன்றைத்தான் இயேசு இன்று நற்செய்தி வாசகத்தில் குறிப்பிடுகின்றார். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய் என்று தோரா நூல்களில் இருக்கிறது. ஆனால் பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்பது அங்கு இல்லை. ஆனால் இயேசு இறை அன்பின் முழுமையை இங்கு வெளிப்படுத்தி இந்த தவறை சரி செய்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இது ஓர் உயர்ந்த அழைப்பு. இந்த அன்பு பாகுபாடு காட்டாது. விரும்பியவர்களை மட்டும் அன்பு செய்யும் அன்பு இல்லை. இது மாறாக நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். இயற்கையான மனித அன்பை கடந்து நம்மை துன்புறுத்துகின்றவர்களையும் அன்பு செய்யும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஓர் அன்பை நோக்கி செல்லுமாறு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகின்றவர்களை அழைக்கின்றார். இது உணர்ச்சி வசப்படும் ஓர் அன்பு இல்லை. மனதாலே விரும்பி செய்கின்ற செயல் இது. கடவுளின் முழுமையான அன்பில் பங்கு கொள்ளும் செயல் இது. உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தம்மை துன்புறுத்தியவர்களை மன்னித்து எமக்கு முன்மாதிரியானார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. லூக்கா 23:34. இயேசுவை பின்பற்றி நாமும் தந்தையின் உண்மையான பிள்ளைகளாக மாறி அனைவருக்கும் அன்பை தாராளமாக வழங்க வேண்டும். அவர்கள் எங்களை எப்படி நடத்தினாலும் நாம் அதை பொருட்படுத்தக்கூடாது. இந்த முழுமையை நாம் அடைவது கடினமாக இருந்தாலும்
அந்த இலட்சியத்தை அடைகின்ற முயற்சியில் நாம் ஒருபோதும் சோர்வடையக்கூடாது. நாம் அன்பு செய்கின்றவர்களை இன்று சிந்திப்போம். எமக்கு எதிராக இருப்பவர்களை நாம் அன்பு செய்கின்றோமா? அவர்களை அன்பு செய்ய எங்களால் முடிகிறதா? தொடக்கத்தில் கடினமாக இருந்தாலும் அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசு கற்பிக்கின்றார் என்பதை நினைவில் கொண்டு அவர்களையும் அன்பு செய்ய முயற்சி செய்வோம். செபம். ஆண்டவரே, அனைத்து மனக்கசப்புகளில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அருளும். அப்போது நாங்களும் பகைவர்களை அன்பு செய்ய தொடங்குவோம். ஆமென்.